கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே வரும். ஸோ இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா நமக்கு யூகே ஹிட் ஹவுதி டார்கெட்ஸ் இன் ஏமன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ ஏமன்லேருந்து தான் அவங்க ஆப்ரேட் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஹவுதி ரிபல்ஸ் அப்படிங்கிறவங்கள அன்சர் அல்லா அப்படிங்கிறது அவங்களோட ஒரிஜினல் நேமாக இருக்குது. ஹவுதி ரிபல்ஸ் ஏமனோட பல பகுதிகளை வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஹவுதி ரிபல்ஸ் தான் நமக்கு ரெட் சீல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட் சீல போகக்கூடிய அந்த ஷிப்ஸ் எல்லாமே, இந்த கார்கோ ஷிப்ஸ் எல்லாமே வந்து அட்டாக் பண்ணுறது ஹவுதி ரிபல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஎஸ் யூகே சேர்ந்து இந்த ஒரு அட்டாக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் நியூஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜார்க்கண்ட்ல ஒரு ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்க போது சம்பை சோரன் அவர்கள் 12th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ அவரோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண போறாரு இன்னைக்கு. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் இருந்துச்சு. சரிங்களா? ரொம்ப நேரம் ஆகாது, 3 இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் இருந்துச்சு. ஸோ என்னென்ன நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் டிராஃப்ட் கெட்ஸ் உத்தரகாண்ட் கேபினெட் நாட். ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு கமிட்டி, ஒரு 5 மெம்பர் கமிட்டி போட்டு உத்தரகாண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க, 5 மெம்பர் கமிட்டி. ஸோ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி ஒரு டிராஃப்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத சட்டமாக கொண்டு வர்றதுக்கு ஒரு சிறப்பு அந்த ஸ்பெஷல் செஷன் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு தான் அந்த ஸ்பெஷல் செஷன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் செஷனில் உத்தரகாண்டுக்குன்னு பிரத்யேகமான அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது சட்டமாக பாஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் இந்த தகவலில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சமீபத்தில் எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உத்தரகாண்ட் கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் இந்த ஒரு விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இந்த சிவில் கோட் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கோவால ரொம்ப நாளா இருக்கு. சரிங்களா? ஸோ கோவா போர்ச்சுகீஸ் டைம்ல கொண்டு வந்த அந்த ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் இன்னமும் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டும் இதை பண்ண போறாங்க. ஸோ இந்தியா லெவல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு அந்த தேர்தல்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு தேர்தல் முடிவை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அது அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். சரிங்களா? அடுத்தது நமக்கு எடிட்டோரியல் பேஜில் பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்எண்டிங் வூஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா மஸ்ட் இன்சென்டிவைஸ் ஃபிஷர்மென் டு கிவ் அப் பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கை கடற்படையினால அட்டாக் ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம் தொடர்ந்து. ஸோ இதுதான் வந்து இந்தியா, இது வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாகவே போட்டுறேன். நமக்கு இந்திய மீனவர்கள் ஏன் அடிக்கடி ஸ்ரீலங்கன் கடற்படையினாலையும் அங்க இருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய கும்பல்னாலையும் அட்டாக் ஆகுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இந்திய மீனவர்கள் அப்படிங்கிறவங்க ஸோ ஒரு போட்டை எடுத்துட்டு நம்ம கடலுக்குள்ள போறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே, ஒரு டைம் கடலுக்குள்ள போயிட்டு ஒரு 4 நாள் 3 நாள் இருந்துட்டு வரோம் அப்படின்னா அதுக்கே ஒரு 50,000 60,000 ரூபாய் கிட்ட செலவாகும். அந்த அவங்களோட அந்த சாப்பாடு தேவைகள், அடுத்தது இந்த டீசல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மீனவர்கள் நிறைய செலவு பண்ணிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் உள்ள போறாங்க, கடலுக்குள்ள போறாங்க. ஸோ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா நிறைய மீன்கள் பிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அப்ஜெக்டிவா வச்சுதான் போவாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தாண்டி கொஞ்சமாவது லாப காசு பார்க்கணும், அதே மாதிரி கூட வரவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, ஃபேமிலியை பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய மீன்கள் பிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அப்ஜெக்டிவா வச்சு உள்ள போறாங்க. ஸோ ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நெட்டு, ஓகேங்களா, ஸோ மீன் வலைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாட்டம் ட்ராலிங், ட்ராலர்ஸ் அப்படிங்கிற நெட்டை தான் இந்திய மீனவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழக மீனவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ராலர்ஸ் அப்படிங்கிற இந்த நெட்டை தான் இந்திய மீனவர்கள் இந்த கடற்பகுதியில், எந்த கடற்பகுதி அப்படின்னா இந்த ரீஜன்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் அந்த
இன்டர்நேஷனல் பவுண்டரி அப்படிங்கிறத வச்சுப்போம் நம்ம. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ராலர்ஸ் அப்படிங்கிற நெட்டை வச்சு மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்திய மீனவர்கள் இலங்கையில் போய் அந்த ஒரு இலங்கை கடற்படை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரியான செய்திகள்லாம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியாது, ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். சரிங்களா? ஏன் அந்த காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சைடே வந்து மீன்களோட வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. இந்தியாவோட அந்த கடல் எல்லைக்குள்ளேயே மீன்களோட வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நாளடைவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ராலர்ஸ் அப்படிங்கிற நெட்டு, இந்த யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெக்னிக் பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிற இந்த டெக்னிக் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த வலையை கடல்ல போடுறோம் அப்படின்னா அந்த வலை அப்படிங்கிறது மீன்களை மட்டும் பிடிக்கிறது இல்லை, மொத்தமா அடியில் இருக்கக்கூடிய கடல் பாசி அந்த கடல் உயிரினங்கள் எல்லாத்தையும் மொத்தமா அரிச்சிட்டு வந்துடுது. சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் அது அப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நார்மலா ஒரு நெட் இந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ராலர்ஸ் அப்படிங்கிற நெட் வந்து ரொம்ப குட்டி குட்டியான கேப்ஸா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம கடல்ல போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டியான கேப்ஸ்ல எதுவுமே மிஸ் ஆக முடியாது, மொத்தமா அரிச்சிட்டு வந்துடுது. சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவோட அந்த கடல் எல்லைக்குள்ள அந்த மீன்கள் மீன்கள் வளர்றதுக்கு தேவையான உகந்த சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. ஏன்னா மீன்களுக்கு சாப்பாடும் இல்லாமல் போயிருது, ஏன்னா நம்ம மொத்தமா போட்டு அரிச்சிட்டு வந்துடுறதுனால. அதனால மீன்களோட எண்ணிக்கை அந்த ஃபிஷ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டே அதிகமாக இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதிகமான மீனை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் கடலுக்குள்ள போறாங்க. ஆனால் கடலுக்குள்ள போறவங்க இப்போ போறவங்க எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மீன்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு மீன்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ இதுதான் இந்த காரணமா இருக்கு. சரிங்களா? ஸோ மீன்கள் நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், மீன்கள் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் எங்கே அதிகமாக மீன் கிடைக்குதோ அந்த இடத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வரும். ஸோ நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன் அந்த இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி அப்படிங்கிற அந்த சர்வதேச எல்லையை தாண்டி இலங்கை பகுதிகளுக்குள்ள போய் அங்க மீன்களை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க மட்டும் மீன்களோட வளம் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இலங்கையில இந்த மாதிரியான ஒரு நெட்டு, இந்த மாதிரியான ஒரு மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால ஓரளவுக்கு அங்க மீன்களோட ஏன்னா அவங்களும் முன்னாடி இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதை ஒரு பேன் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த மீன்களோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது மறுபடியும் வளர ஆரம்பிச்சுட்டே இருக்கு. ஸோ அந்த இடத்துல போய் மீன்களை பிடிக்கிறாங்க. மீன்களை மட்டும் பிடிக்கிறது இல்லாம அங்கே என்ன நெட் யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே இந்திய இவங்க யூஸ் பண்ணுற நெட்டை அங்கேயும் போய் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ராலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெட்டை தான் மறுபடியும் அங்கேயும் போய் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கடல் எல்லையை தாண்டி போய் மீன் பிடிக்கிறோம், அது ஒரு குற்றம். இலங்கையில் பேன் பண்ணப்பட்ட இந்த ஒரு நெட்டை யூஸ் பண்ணி நம்ம மீன் பிடிக்கிறோம், அதுவும் ஒரு குற்றமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்தியன் ஃபிஷர்மென்ஸை வந்து அடிக்கடி அரெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா 23 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் மட்டுமே 2023 மட்டுமே 240 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜனவரி மாசத்துல ஜனவரி 1 2024 இருந்து பிப்ரவரி 4 வரைக்கும் 69 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணம், இது மட்டும்தான் காரணம் கிடையாது, ஒன் ஆஃப் த ரீசன் தான் இது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா டீப் சீ ஃபிஷிங், ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து அறிவுறுத்திட்டே வராங்க. ஓகேங்களா? ஸோ ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான படகுகள், அந்த போட், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா? டீப் சீ ஃபிஷிங் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு டீப் சீ ஃபிஷிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு தேவையான திட்டங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. பிரதான் மந்திரி மாத்திய சம்பட யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. சரிங்களா? 2017 காலகட்டங்களில் வந்திருக்கும். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கடைசியாக பார்த்தோம்னா யோஜனா அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை ஒரு ப்ளூ ரெவல்யூஷன் கொண்டு வரதுக்காக நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்ல ஒரு டைம் இந்த ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாங்க, ப்ளூ ரெவல்யூஷன் பண்றதுக்காக எந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு பிரதான் மந்திரி மாத்திய சம்பட யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் தான் வந்திருக்கும். ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாட்டம் ட்ராலிங் ட்ராலர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னிக்கை விட்டுட்டு வேற விதமான இந்த டீப் சீ ஃபிஷிங் டெக்னிக் பண்றதுக்காக ஒரு போட் கொடுக்குறாங்க. அதுக்கு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, மானியங்கள் கொடுக்குறாங்க இந்த திட்டத்துக்கு கீழே. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே நம்ம ஒரு போட் வாங்குறோம் அப்படின்னா அதுல இந்த ட்ராலி பாட்டம் ட்ராலிங்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த போட்ல பார்த்தோம் அப்படின்னா 10% மட்டும்தான் அந்த ஃபிஷர்மேனோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். மீதி 90% அரசாங்கமும் லோக்கல் பேங்க்கும் சேர்ந்து, அது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பிளஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேங்க். ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து மீதி 90% எடுத்துப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 10% தான் அந்த ஃபிஷர்மேனோட பங்களிப்பாக இருக்கும். சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு கீழே புதுசாக அந்த போட் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சப்சிடிஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் இதனுடைய பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி அமாங்ஸ்ட் இந்த ஒரு பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, இந்த திட்டத்துக்கான பாப்புலாரிட்டி. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டீப் சி ஃபிஷிங்கோட இம்பார்ட்டன்ஸை சொல்லித்தரணும். அதே மாதிரி ட்ராலி, இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கோட பாதிப்புகளை வந்து சொல்லித்தரணும். அது அவங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சாலும் இன்னமும் அதனுடைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். அவங்களுக்கு முக்கியமான தேவையாக என்ன இருக்குன்னா, அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்ல, டீப் சி ஃபிஷிங் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ அதுக்கு தமிழக அரசாங்கமும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி, அவங்களுக்கு உண்டான தேவைகளை பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரத்யேகமாக ஒரு திட்டம் கொண்டு வந்து மறுபடியும் இந்த திட்டத்தோட அந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொன்ன விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது. நம்ம அடுத்த ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கலில் ஸோ நமக்கு இந்த திட்டங்கள் பற்றிலாம் அந்த பேப்பரில் இருந்திருக்காது. ஸோ பேசிக்காக என்ன விஷயங்கள் இருக்குது, எதுக்காக இந்த ஒரு அரெஸ்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த பிரதான் மந்திரி மாத்திய சம்பட யோஜனா, இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிற டெக்னிக்கு, இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தாச்சு. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்திருக்கும் இன்டர்நேஷ்னல் பேஜில். ஸோ அதோட நம்ம இன்னைக்கு ஆர்டிகல்ஸை வந்து முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா வேற எதுவும் இல்லை பெருசாக. மற்றபடி பார்த்தோம்னா நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரக்கூடிய இந்த பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா அந்த திட்டத்தை பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அண்ட் தென் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய நியூஸஸ் இருந்துச்சு. நமக்கு எக்ஸாமோட ரிலேட் பண்ணுற மாதிரி கம்மியாக தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஒரு சில நாள் படிக்கவே முடியாது, நிறைய நியூஸஸ் இருக்கும், நிறைய 7-8 ஆர்டிகல் இருக்கும், நமக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஒரு சில நாள் பார்த்தோம்னா 2-3 ஆர்டிகல் தான் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம கலெக்டிவாக ஒரு மந்த்லியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஒரு பல்காக இருக்கும், ஒரு 40 ஆர்டிகல் அந்த மாதிரி இருக்கும். இதுவே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 இயர் பேக்லேருந்து நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதுவே வந்து ஒரு 200-300 ஆர்டிகல்ஸ் கிட்ட நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அது தொடர்ந்து திருப்பி போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஏன்னா ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆகி தான் வரும். ஸோ இது படிக்கிறப்ப அங்கே அது படித்தோம்ல அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறதும் இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக நமக்கு தேவைப்படுது. அந்த ஒரு லிங்க், அந்த டாட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக இது ஒரு ஹேபிட்டாக வச்சுருந்தா தான் முடியும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் நியூஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரஷ்யன் காஸ்மோனாட் செட்ஸ் நியூ ரெக்கார்ட் ஃபார் த மோஸ்ட் டைம் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யன் காஸ்மோனாட் ஓகேவா Oleg Kononenko has broken the world record for the most cumulative time spent in space அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கியூமுலேட்டிவாக ஒட்டுமொத்தமாக ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் அதிகமாக ஸ்பேஸில் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படிங்கிற யார் சொல்கிறாங்க அப்படின்னா ராஸ் காஸ்மோஸ், அதாவது இந்தியாவுக்கு எப்படி இஸ்ரோன்னு இருக்கோ அது மாதிரி ரஷ்யாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி தான் ராஸ் காஸ்மோஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the 59-year-old has now spent more than 870 days and 12 hours in space. Kononenko has made 5 journeys to International Space Station dating back to 2008. ஸோ 2008 2024 வரைக்கும் இவர் வந்து ஒரு 5 டைம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த 5 டைம் போயிருக்காரு இல்லையா, அதனுடைய குமுலேட்டிவான டைம், அந்த 5 டைம் எவ்வளோ நாள் இருந்திருக்காரு, எவ்வளோ நேரம் இருந்திருக்காரு அப்படிங்கிறத ஆட் பண்ணி பார்த்தோம்னா 878 days and 12 hours அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 878 days and 12 hours இதுதான் வந்து ஒரு ரெக்கார்ட் அப்படிங்கிறத ராஸ்காஸ்மோஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் கடைசி நியூஸாக. இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ. ஸோ அதிக நாட்கள் ஸ்பேஸில் இருந்தக்கூடிய ஒரு நபராக வந்து இவரை சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க broken the world record for most cumulative time spent in space. அந்த அவர் போயிட்டு வந்த அந்த விசிட் எல்லாமே ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 878 days இருக்குது. இதுக்கு முன்னாடி யாரும் இவ்வளவு நாட்கள் இருந்தது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்டிக்கலில் இருக்கக்கூடிய கடைசி நியூஸ் இதுதான். 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்துருக்கோம். அதில் தமிழ்நாடு ஃபிஷர்மேன் இந்தியன் ஃபிஷர்மேன் பற்றி வந்த ஆர்டிகல் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து நீங்கள் யோசித்து எழுதி வைங்க. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.